யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களையும், மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கமாக எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த பின்பு தம்முடைய சீசர்களோடு இருந்து அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அந்த வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி மார்க் 16:20 வாசிக்கிறோம். அதே போல் லூக்கா 24, 46, 47, 48 வசனங்களிலே மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் உலகமெங்கிலே இருக்கிற சர்வ சிருஷ்டிக்கும் எருசலேம் தொடங்கி உலகமெங்கிலேயும் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆண்டுடைய இந்த கடைசி கட்டளை கீழ்ப்பிடிந்து எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் இயக்கமாக இந்தியா முழுவதும் 270 மிஷனரிமார் சுமார் 168 பணிமயங்களை அமைத்து 158 விதமான ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே பரலோகம் செல்ல முடியும், மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நற்செய்தியை கர்த்தர் மகிமையாய் செய்து வருகிறோம். இந்தியாவின் 25 மாநிலங்களிலே அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளிலே நம்முடைய ஊழியர்கள் தங்கியிருந்து நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இதுவரையிலேயும் நாம் செய்த ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே செய்த ஊழியத்தின் விளைவாக இதுவரையிலேயும் சுமார் 945 கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கும் 9450 பேருக்கு திருமுழு கொடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஆண்டவரை ஆராதிக்க வைக்கிறதற்கும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே விசுவாசியோட குழந்தைகள் 458 பேர் ஹாஸ்டலில் தங்கியிருந்து படிக்கிறார்கள். அதோடு கூட 22 இடத்துல டியூஷன் நடத்துகிறோம். இந்த ஆண்டில் ஒரு 100 இடத்துலையாவது இந்த டியூஷன் சென்டர் ஆரம்பிக்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அருமையானவர்கள், ஒரு டியூஷன் டீச்சருக்கு 2000 ரூபாய் தேவை. ஜெபம் பண்ணிவிடுங்க. ஏன்னா குழந்தைகளுடைய கல்வி மூலமாக சுவிசேஷம் வேகமாக சொல்ல முடியும்னு சொல்லி சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆலோசனை சொல்கிறார்கள். ஆகவே டியூஷன் சென்டரில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இன்னும் பஞ்சாப், சத்தீஸ்கர் போன்ற பகுதிகளில் அதிகமான எதிர்ப்புகள். இந்த எதிர்ப்புகள் நிறைந்த பகுதிகளில் இந்த டியூஷன் சென்டர் மூலமாக குழந்தைகளுக்கு முறையான கல்வி கற்றுக் கொடுத்து இதன் மூலம் வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் என்று சொல்லி நம்புகிறோம். இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த இயக்கத்தில் அருமையானவர்களே, ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது, இந்தியர்கள் எல்லாருடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் காலையில் 4:30 மணிக்கு நாங்கள் ஆன்லைனில் கூடி ஜெபம் பண்ணுறோம். இந்த ஜெபத்தில் அந்தந்த பகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஊழியங்களை ஆதரிக்கிற குடும்பங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஆன்லைனில் 9 மணிக்கு ஜெபம் பண்ணுறோம். பெண்களாக ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு மாலை 5 மணிக்கும், ஆண்களாக அதாவது யூத் 8 மணிக்கும் கூடி ஜெபம் பண்ணுகிறார்கள். அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரைக்கும் பெண்கள் சில குழுவினர்களாக ஆங்காங்கே ஜெபிக்கிறார்கள். அருமையானவர்களே, பிசாசின் கிரியைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழிக்கிறதுக்காக வந்தார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இந்தியாவில் இருக்கிற சாத்தானின் கிரியைகளை அழிக்கிறதற்கு ஜெபம் ஒன்றே ஆயுதம். ஆகவே தான் இந்த ஜெப ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறோம். இந்த எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் இது ஒரு சபை இல்லை, எந்த சபைக்கும் சொந்தமான ஊழியமும் அல்ல. மாறாக எல்லா சபை கிறிஸ்தவர்களோட கரங்கோர்த்து இந்தியர்கள் எப்படியாயிலும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு இயங்குகிறோம். ஆத்தும சவால் என்ற ஒரு பத்திரிகை வெளியிடுகிறோம். இந்த பத்திரிகை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர்றேன்னு சொல்லியிருக்கார். அவர் வரும்போது ஒருவர் கூட வெறுங்கையோடு அவரை சந்திக்கக்கூடாது. அதோடு கூட இந்த பூமியில் அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். பிசாசினுடைய மோசம் போக்கும் வலையில் ஒரு கிறிஸ்தவர்கள் கூட விழுந்து விடக்கூடாது. இந்த பாரத்தோடு கூட இந்த பத்திரிகை எழுதுகிறோம். நீங்களும் இது இலவச பத்திரிகை, உங்களுடைய முகவரி இல்லை என்றால் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பினாலே உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய சவால் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் மெய்யான தெய்வத்தை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். காடுகள், மலைகள், எங்கெல்லாம் புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போகிறாங்க. இந்த புண்ணிய ஸ்தலங்களில் போய் எப்படியாவது பாவ விமோசனம் வேணும்னு சொல்லி அலைகிறாங்க. மாத்திரமல்ல, நிறைய மந்திரவாதிகள் இந்த ஜனங்களை ஏமாற்றுவதற்காக நிறைய நீங்கள் இந்த புண்ணியம் பண்ணணும், அந்த கிரியை பண்ணணும்னு சொல்லி அந்த பூஜை இந்த பூஜைன்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். அருமையானவர்களே, எங்கே போனால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இப்படி அலைகிற இந்த ஜனங்களுக்கு
நீங்கள் தேடுகிற நிம்மதி இயேசுவில் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, விதியில் எனக்கு சரியில்லைன்னு சொல்கிறவங்க கூட விதியை சரியாக மாற்ற வைக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்மையானவர்களே, நம்முடைய பணிமையங்களில் ஏராளமான மக்கள் இப்படி விடுதலை பெறுகிறார்கள். ஜம்மு காஷ்மீர் போயிருந்தேன். மாயா என்ற ஒரு சகோதரி, அருமையானவரோட குடும்பம் முழுவதும் ஒரு சாபக்கடான நிலைமை, எதை தொட்டாலும் ஒரு சாபம், இந்த பிள்ளைனால தான் இவ்வளோ சாபம்னு சொல்லி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச வீட்லேயும் அந்த புருஷன் குடிக்காரன், தினந்தோறும் பயங்கரமான கலட்டா, எப்படியாயிலும் அடித்து கொண்டுறணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருந்துச்சு அந்த வீட்டில். அப்படி இருக்கும்போது தான் எதிர் வீட்டுக்காரங்க, ஏம்மா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நீ வா, உனக்கு ஒரு விமோசனம் உண்டு, உன் கண்ணீரை இயேசு துடைப்பார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஜெபத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அருமையானவர்களே, வந்த இடத்துல அவங்களும் கண்ணீரோட ஆண்டுகிட்ட அவங்களுடைய கஷ்டத்தை சொன்னாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய கிருபையினால் ஒரு சமாதானம். அது மாத்திரம் இல்லை, அவருடைய கணவர் தினமும் அடிக்கிறவர் கொஞ்சம் அடிக்கிறத நிறுத்தினார். அப்புறம் ஆண்டோடைய பெரிய கிருபையினால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தேவன் தந்தார். அது மாத்திரம் இல்லை, குழந்தை பேருக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது விடுதலையோடு இந்த சத்தியத்தை அறிந்து பேப்டிசம் எடுத்தார்கள். அந்த ஒரு குழந்தை பிறந்த பின்பு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த குடும்ப சூழ்நிலை மாற ஆரம்பிச்சது. அந்த சகோதரி மாயாவும் அவருடைய கணவரும் பிள்ளையும் ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று இப்போ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, சாபக்கேடு, நேரம் சரியில்லை, விதி சரியில்லை, இப்படி இருக்கிறவங்களுடைய விதிகளை சரியாக மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. இன்னொரு குடும்பம் பார்த்திங்கன்னா, அந்த அம்மா பேர் இஸ்திரி. அவங்க இந்த ஜம்மு மலையில் இருக்கிறவங்க. அந்த பகுதியில் நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக ஊழியர்கள் போயிருந்தாங்க. அந்த பகுதி போகும்போதே ஜீப் வேறு ரிப்பேர் ஆகி கடைசியில் வண்டி போக முடியாதுன்ட்டாங்க. எப்படி அந்த கிராமத்துக்கு போகிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் வந்து நிற்குது. ஏன் இந்த காரில் யாருங்க, நீங்கள் போகிற கிராமத்தில் கொண்டு விடுறோங்கிறான். ஒன்றும் பேசலை. சரின்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அந்த காரை பார்த்து தேங்க்ஸ் பண்ணலான்னு திரும்பி பார்த்தா காரை காணோம். எப்படியோ ஆண்டவர் நம்முடைய ஊழியருக்கு ஒரு காரை அனுப்பி கொண்டு போய் சேர்த்தா அந்த ஊரில் எல்லாரோட அனுமதியோட ஊரில் அந்த இயேசு என்கிற படக்காட்சி போடப்பட்டது. மக்கள் திரளாக பார்த்தார்கள். அதில் அந்த இயேசு கிறிஸ்து கையும் களவுமாக ஒரு விபச்சாரி ஸ்திரியை பிடிச்சு கொண்டு வர்றாங்க இல்லையா. நாங்கள் என் கையும் களவுமாக பிடிச்சிட்டோம், நம்ம நீதி சட்டத்தின்படி இந்த பைபிளில் நியாயப்பிரமாணம் இருக்கு இல்லையா, அந்த நியாயப்பிரமாணம் சொல்கிறபடி இந்த அம்மாவை வந்து கல்லால் எரிஞ்சு கொல்லணும். இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் இயேசு அமைதியாக தரையில் எழுதுகிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் தொல்லை பண்ண பிறகு இயேசு சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லை தூக்கி எறிங்கப்பா. இந்த வார்த்தை சொல்லி எழுத ஆரம்பித்தார் இல்லையா. அவன் என்ன பேசுகிறான், என் பாவத்தெல்லாம் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கல்லை போட்டு ஓடிட்டாங்க. இயேசு அந்த மகளை திரும்பி பார்த்து, மகளே, ஒருத்தர் கூட அவன் மேலே கல்லேறில்லை. இல்லை ஆண்டவரேன்னு சொன்னோட, மகளே, நான் உன் நாக்கனிக்கா இருக்கல, உன்னை மன்னிச்சிடுறேன், நீ போ, இனி அதிக கேடான பாவம் செய்யாதே. இந்த வார்த்தை சொல்லி அவர் அனுப்புகிறத பார்த்த உடனே அந்த பெண் இஸ்ரீ, இயேசுவே எனக்கும் மறுவாழ்வு தர, ஏன்னா எங்கள் ஊரில் எனக்கு செவ்வாய் ஜோசம் இருக்குது, நான் வந்து கல்யாணம் பண்ணால் புருஷன் எடுத்து போயிடுவார், அதனால் கோயிலில் போய் சேவை செய்யணும், கோயிலில் சேவை பண்ணால் அங்கே இருக்கிற சாமியார்களை என்னை ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. இப்படி ரொம்ப வேதனையோடு இருந்த வேளையில் தான் இந்த இயேசு படம் பார்த்தேன். அன்றைக்கி இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், சபைக்கு வந்தேன். என்னுடைய இனத்தை சார்ந்தவனே ஒருவர் என்னை திருமணம் செய்ய விரும்பினார். நாங்கள் திருமணம் பண்ணோம். ஆண்டு கிருபை இன்றைக்கு குழந்தையோடு இன்றைக்கு சுகமாக இருக்கிறோம் சொல்லி அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க. என் அன்புக்குரியவர்களை, இப்படி நம்முடைய நாட்டவர்களுக்கு மெய்யான தெய்வத்தை நாம் சொல்ல வேண்டும். இந்த விடுதலை கொடுக்குற இந்த ஊழியத்துக்காக ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்களிலும் ஆலயம் கிடையாது. அருமையானவர்களே, இந்த ஆலயம் இல்லாத கிராமங்களிலே இன்றைக்கும் பயங்கரமான ரோடு கிடையாது, கரண்ட் இருக்காது. எந்த கிராமத்துக்கு போகிறோம்னாலும் ரொம்ப சிரமப்பட்டு போகணும். ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு ஆலயம் வந்துட்டால் ரோடு வந்துடும், கிராமத்து சுகாதாரம் வந்துடும். ராஜஸ்தானில் ஒரு கோயில் பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த ஊர் தலைவர் சொன்னார், ஐயா, எங்கள் ஊரில் கோயில் கட்டினதுக்காக ரொம்ப சந்தோஷம், இன்னும் நிறையா கிராமங்களில் கோயில் கட்டுங்க, ஏன்னா நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்காங்க, குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்புறதில்ல, இப்படி ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆனால் இந்த இயேசு இந்த ஊருக்கு வந்த பெறும்போது எங்கள் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் ஒழுக்கமாக மாறி இருக்காங்கவே, எல்லா கிராமத்துலேயும் ஆலயங்கள் கட்டுங்கயா சொல்லி எங்களை அன்போடு கூட வரவேற்றார். அன்பானவர்களே, இப்படி ஆலயம் கட்டுவது என்பது ஆராதிக்கிறதுக்கு மட்டுமில்லை, ஜனங்களுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனை, பள்ளிக்கூடம் போகாத குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போகணுங்கிற எண்ணங்கள், அந்த வசனத்தை மெமரி பவர் பண்ணுற காரியங்கள், இவ்விதத்தில் ஆலயம் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவே தான் குடும்பமாக ஆலயங்கள் கட்டுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்குறோம். அன்புக்குரியவர்களை, ஒரு ஆலயம் கட்டுவதற்கு பக்க ஆலயம் கட்டுறதுக்கு 8 லட்ச ரூபா தான், 7 லட்ச ரூபா. அப்புறம் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 5 லட்ச ரூபா கட்டுறோம், 700 ஸ்கொயர் ஃபீட் வந்து 6 லட்ச ரூபா.
அருமையானவர்களே 3,00,000 கச்சாரி சர்ச் கட்டுறோம். ஆகவே உங்கள் வசதிக்கு ஏற்ப ஆலயம் கட்ட முன்வாருங்கள். ஆலயம் கட்ட நீங்கள் பணம் கொடுத்து ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே வேலையை முடித்து எங்கே கட்டியிருக்கிறோங்கிறத உங்களுக்கு சொல்லி டெடிகேஷனுக்கு இன்வைட் பண்ணுவோம். ஆகவே நீங்கள் நல்லா தீர்மானம் எடுங்க. நிச்சயமாக ஆலயம் கட்டுறது யார் யாரெல்லாம் ஆலயம் கட்டுறீங்களோ அவங்க வீடு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற வறுமை, அவங்க வீட்டில் இருக்கிற போராட்டங்கள்லாம் மாற்றப்படும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிளில் ஆண்டவர் வந்து ஆபிரகாமை அடிக்கடி பெட்டி தூக்கிட்டு போகும்பாரு. அவர் டெண்டை காட்டிட்டு போய் இந்த இடத்துல தங்குன்னு சொன்னால் அந்த இடத்துல தங்குறதுக்கு அவருக்கு டெண்டு போடுறதுக்கு முன்னாடி பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்வார்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. அதே மாதிரி தாவீது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டுற வரையிலையும் நான் என்னுடைய படுக்கையிலே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு அவர் பொருத்தனை பண்ணுறாரு. அப்படி ஒரு வாஞ்சை அவருக்கு. இதன் விளைவு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததியாக நாம் இருக்கிறோம், தாவீதின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் பெரிய பாக்கியம் பார்த்துக்குங்க. இந்த சந்ததி உங்கள் குடும்பத்திலையும் தொடரணும். ஆகவே ஆலயம் கட்டுறதுக்கு முன்வாங்க. ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணுங்க. அருமையானவர்களே, 3000 ரூபா தான் ஒரு மிஷினரிக்கு. நம்ம பிள்ளைகள் நல்லா ஐடி நிர்வாகத்தில் இருக்காங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள் ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ண சொல்லி 3000 ரூபா. ஏன்னா அன்பானவர்களே, ஒரு கிராமமே நீங்கள் கொடுக்குற 3000த்தில் இயேசுவை ஆராதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நிறைய பேர் விடுதலை பெற ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே கிராமங்களில் இந்த மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நம்ம மிஷினரி ரொம்ப அனுப்பணும். நான் குஜராத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அருமையானவர்களே, அந்த கிராமத்தில் எப்படி நல்ல உற்சாகமாக மக்கள் வந்து உட்கார்ந்தாங்க. எப்படி சபை உருவாச்சுன்னா, சகோதரி மாண்டாபேன்னு ஒரு சகோதரி எழுப்பி நின்னாங்க. அவங்க உடல் முழுவதும் அந்த கேன்சர் 2 மார்புலையும் அந்த கேன்சர் புழு வந்து அப்படியே உடல் முழுவதும் நாற்றம். அருமையானவர்களே, டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களை காப்பாற்ற முடியாது, 98% பரவிடுச்சு, ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த வலி நிவாரண மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டில் வந்து படுத்து அவங்க கணவரும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தார். அந்த நேரத்தில் தான் மிஷினரி ராம்ஸ் அவரை போய் சந்தித்தார். அவருக்கு சத்தியத்தை சொன்னார். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு எண்ணெய் பூசி அந்த அம்மா நெத்தியில் போட்டு அவர் கையில் கொஞ்சம் எண்ணெயை கொடுத்துட்டு இதை நீங்கள் உடல் முழுவதும் போடுங்க அப்படின்ட்டு. அருமையானவர்களே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி அந்த உடலில் எண்ணெயை அப்ளை பண்ண உடனே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, என் உடலில் ஏதோ நடக்குது, ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, ஒரு வாரத்தில் மாற்றங்கள். 15 நாளில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. மறுபடியும் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் ஏம்மா என்ன நடந்துச்சு சொல்லு, நான் தானே உன்னை செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. என் அன்பானவர்களே, இப்படி வாழ வழியற்றவர்களுக்கு வாழ்வு தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே தான் அருமையானவர்களே, யாரும் எப்பேற்பட்ட போராட்டம்னாலும் சரி வாங்க, அதுக்காக போய் தற்கொலை பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா கடன் நிம்மதி இல்லை, நிறைய பேருக்கு வெறுப்பாயிருது, எங்கே போனாலும் ரெமிடியே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. சாத்தா வேறு சொல்லிகிட்டே இருப்பான், நீ குடும்பம் சப்ஸ்கிரைப் பண்ணாடுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அருமையானவர்களே, நிறைய பேப்பரில் வாசிக்கிறோம் பாருங்கள், எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, தற்கொலை முடிவே கிடையாது, இயேசு மறுவாழ்வு தருவார். நிச்சயமாக வாங்க அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்கிறதுக்காக அருமையானவர்களே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நடத்தின ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுங்க. அதோடு கூட ஆதிவாசி பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபா, மிஷினரியுடைய பிள்ளைகள் 260 குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபாய் தேவை. கடந்த நாளில் நால்மாடி பிரதர் மோகன் சிலாசரசனுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு 10 மிஷினரி குழந்தைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம்னு சொல்லி எங்களை அன்போடு கூட கேட்டுக்கொண்டார்கள். இவ்விதமாக ஆண்டவர் விசுவாசத்தோடு செய்கிற அந்த ஊழியத்தில் பங்கேற்பு செய்கிறார். நீங்களும் பங்கேற்பு செய்யும்படி ஆண்டவருடைய நாமத்தாலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, ஒவ்வொரு 3 வருஷத்தோட தடவை மிஷினரிகளுக்காக கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். இந்த வருஷம் அந்த கான்ஃபரன்ஸ் வந்து வாரங்களில் கிஃப்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி கேம்பஸ் மிஸ்டர் ஜஸ்டிஆர் ஆபிரகாம் அவர்கள் நடத்துகிறார்கள். அந்த கேம்பஸில் வைத்திருக்கிறோம். அவர் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு மீட்டிங் வைக்கணும்னு உடனே அன்னைக்கு சந்தோஷமாக வாங்கன்னு சொல்லி அன்போடு கூட அழைத்திருக்கிறார்கள். அந்த மிஷினரிகள் இந்தியா முழுவதும் இருந்து வந்து போயிடுறது. அவங்க ஒரு 4 நாள் அங்கே தங்கியிருக்கிறதுக்கு மொத்த செலவு ட்ராவலோடு சேர்த்து 15 லட்ச ரூபா ஆகும்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆண்டவர் நடத்தினா நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து இந்த தேவையில் பங்கேற்பு செய்யலாம். அருமையானவர்கள், நீங்கள் கொடுக்குற சிறப்பு நன்கொடைக்கு 80G எக்ஸெப்ஷன் இருக்குது, அதை வாங்கி தருகிறோம். ஆகவே தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 410 அப்ளிகேஷன் ஆஃபீஸில் காத்திருக்கு. ஆகவே இந்த காரியங்கள்லாம் செய்ய வேண்டும். கடந்த நாளில் குஜராத்தில் ஒரு ஆலயம் கட்டினோம். அருமையானவர்கள், மஸ்கட்டில் இருந்து அங்கே உள்ள நம்முடைய சிஎஸ்எஸ் சபை குடும்பத்து பிள்ளைகள் அந்த ஆலய போதகரோடு வந்து பிரதிஷ்டை பண்ணினார்கள். அதே போல் குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் பயங்கரமான எதிர்ப்பு. இது நடுவில் லக்னோ ஏர்போர்ட்டு பின்னாலேயே ஒரு ஆலயம் கட்டி கத்திரி மகிமையாக அதை பிரதிஷ்டை பண்ணணும். 8 பேர் பேப்டிஸாக எடுத்தாங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக டேங்க் வச்சுருப்போம் பார்த்திங்களா, இந்த பிளாஸ்டிக் டேங்க், அந்த டேங்கில் தண்ணீர் வைப்பி அதில் தான் பேப்டிசம் கொடுத்தோம். மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க தொழிலை பிச்சை எடுக்கிற தொழில், பெண்கள்லாம்
கல்யாண வீட்டில் போய் டான்ஸ் ஆடுறது. அருமையானவர்களே, இந்த குழந்தைங்க யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போனால் சேர்க்கறதில்ல. ஏன்னா இவங்க வந்து இந்த கியோ அப்படின்ற ஒரு ஜாதி மக்கள். இந்த மக்களில் யாருமே படித்தவங்களே கிடையாது. ஆகவே அருமையானவர்களே, இந்த குழந்தைகளையும் படிக்க வைக்கிறதுக்கான காரியங்களை செய்திருக்கிறோம். இந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. அருமையானவர்களே, இந்த ஊழியத்தை ஆதரிக்க உங்களை நடத்துவார் என்றால் நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ஜிபிஎம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச், சென்னை. அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் கனரா பேங்க், சாலியூர் பிரான்ச், சென்னை. அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. இவங்களுடைய தொலைபேசி எண், உங்களுடைய ஜபத்துக்காக, உங்களுடைய காணிக்கை ஆதரவுக்காக எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. அருமையானவர்களே, இந்த ஊழியத்துக்கு காணிக்கை அனுப்புகிறவர்கள் தயவுசெய்து உங்களுடைய முகவரிகளை எங்களுக்கு அனுப்புங்கள். ஏனென்றால் வெல்விஷர்லாம் போட்டு ரிசிப்ட் போடக்கூடாது. இது ஆடிட்டிங் ரோல். அப்படி போட்டால் அது ஆர்கனைசேஷனை ரொம்ப பாதிக்கும். ஆகவே நீங்கள் யாருன்னு தெரியும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயம் உங்களோட அட்ரஸ் அனுப்பிச்சு நாங்கள் ரிசீட் போட்டு உங்களுக்கு மாதந்தோறும் நம்ம பத்திரிக்கையும் அனுப்பி வைப்போம். அதோடு கூட ஆலயம் கட்டுவதற்குன்னு சொல்லி இப்படி ஒரு காணிக்கை பெட்டி வச்சுருக்கோம். அருமையானவர்களே, ஆலயம் நிறைய இடங்களில் கட்ட வேண்டியிருக்கு இல்லையா? கர்த்தர் நடத்தினா ஒரு பெட்டியை நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கலாம். நீங்கள் சிறுக சிறுக சேமித்து நிறைஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டிங்கன்னா வந்து அந்த காணிக்கை எடுத்து ஆலயம் கட்டுறதுக்காக பயன்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த நம்பிக்கை தொலைக்காட்சிக்காக ஜெபம் பண்ணிடுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஓடுகிறது. அதே போல் சனிக்கிழமை 7:45 மணிக்கும், மறு ஒலிபரப்பாக இரவு 12 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கும் ஒலிபரப்பாகிறோம். உங்களுடைய நண்பர்களை, உங்களுக்கு தெரிந்த விசுவாச குடும்பங்களை பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளுக்கு தரிசனம் ரொம்ப அவசியம் தேவை. ஊழியர்களுக்கு தரிசனம் தேவை. தரிசனம் இல்லாதனால ஜனங்க சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். தரிசனம் இல்லாதனால போதகர்மார், பாஸ்டர்ஸ் மிகவும் அனலும் இல்லாதபடி குளிர் இல்லாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுத்து போன கடைசி கட்டளை நிறைவேற்றுகிறதுல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் பங்கு உண்டு. ஆகவே இந்த ஒளிபரப்புகளை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துகிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்து வைத்திருக்கிற தலைப்பு இறை கல்வி, அதாவது வேதாகமத்தை முறையாக அறிந்து கொள்வது. அருமையானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை முறையாக கற்று கடவுள் மேலே இருக்கிற அந்த பற்றை அதிகரித்து கொள்வது என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பெயர் வந்ததுன்னு சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள். இப்போ நாங்கள்லாம் திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதி, என்னுடைய சொந்த ஊர் வெள்ளாளன்விளை. எங்கள் வட்டாரத்துலலாம் எங்களுக்கு வந்து வேதக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வேதம் படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, இப்போ வேதம் படிக்கிறவங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயும் இவங்க வந்து ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, எல்லா விதத்துலேயும் பரிசுத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த வேதம் படிக்கிறவங்கனால அவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஜனங்க மத்தியில் இருக்குது. ஆகவே அன்புக்குரியவர்களே, வேதம் படிக்கிறவர்களாக நாம் அந்த வேதத்தை முறையாக கற்று அதை வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். பார்த்துக்குங்க. பாருங்கள், மல்கியா 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதியிருக்குது, ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவனுடைய வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். அருமையானவர்களே, இங்கே எழுதியிருக்கு ஆசாரியர்கள் அறிவை காக்க வேண்டும். அப்புறம் அவருடைய வாயில் வந்து ஜனங்க வந்து வேத வசனத்தை தான் எதிர்பார்ப்பார்கள். அப்புறம் இவன் வந்து சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய தூதன். 3 குறிப்பு எழுதியிருக்கு இல்லையா? ஒன்று, ஒரு ஆசாரியன் அறிவை காக்க வேண்டும். அது அப்படின்னா ஞானமாக அறிவை தான் வாயிலேருந்து வார்த்தை வரணும் அப்படிங்கிறதும் சொல்லிச்சு. தடதடலாம் பேசிடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ஒரு சைன பழமொழி சொல்லுது, நீ ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசித்து ஒரு வார்த்தையை பேசு அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு மனிதனுமே ஒருவர் கட்டி எழுப்புறக்காகத்தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஏன்னா அதை எப்படியாவது மனுஷனை உடைச்சி நாசப்படுத்துறதுக்கு பிசாசு திட்டமிட்டுகிட்டே தான் இருக்கிறான். ஆனால் நம்ம மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஊண்ட கட்டுகிறதற்காக தான் இருக்கிறோம். ஆகவே தான் நாவின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இங்கே எழுதியிருக்கு அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். 3வது, காட் சைல்டு. இவன் வந்து சேனைகளின் தேவனாய கர்த்தரை தூதன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அருமையானவர்களே, இப்போ என்னையை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்குறாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன்.
அருமையானவர்களே, மகாத்மா காந்தி கூட சொல்லும்போது, ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா அந்த கிறிஸ்தவனை உலகமே எட்டி பார்க்குது அப்படிம்பார். 2000 பேர் குறைஞ்சு பார்க்குறாங்க அப்படிம்பார் அவர். அப்படின்னா கிறிஸ்தவர்கள்ங்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ வேண்டியவர்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய பொருள். இதில் என்ன பிரச்சனை வரும்னா, நம்மள எல்லாரும் என்ன நினைப்போம்னா, ஆசாரியர்கள்னால் இப்போ உங்களை மாதிரி அங்கி போட்டு இருக்கிறவங்க தான் ஆசாரியர்கள், நீங்கள் தான் வந்து ஊழியக்காரங்க, நீங்கள் தான் அபிஷேகம் பெற்றவங்க அப்படின்ற மாதிரி நம்மள பலர் எண்ணுவோம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு பாருங்கள். 1 பேதுரு 2:9 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்து வரவழைத்தவருடைய புண்ணிய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் வந்து ஒரு சூசன் பேர்சன் அப்படின்னு எழுதியிருக்கு. சூசன்னாலே பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனில் எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷனில் நிற்பாங்கல்ல, 100 பேர் 50 பேர் கூட நிற்பாங்க. ஆனால் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுவார். அதே மாதிரி சூஸ் பண்ணப்பட்ட பாத்திரம் நீங்கள் அப்படின்ற மாதிரி அதில் சொல்கிறாரு. 3வது பாருங்கள், இதில் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஆசாரிய கூட்டம்னா அதாவது ராஜ பிரதிநிதி. இந்த ராஜ பிரதிநிதிகளாக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் பரிசுத்த சந்ததியாக இருக்கிறீர்கள், கடவுளுக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என் அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி பீப்புள் பார்த்துக்குங்க. என் அன்பானவர்களே, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பீப்புளாகிய நாம் எப்படி இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. அப்புறம் இந்த பைபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை வாசிக்கும்போது கதை புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி வாசிக்கக்கூடாது. தாவீது அரசர் என்ன பண்ணுவாராம், இந்த வேதத்தை வாசிக்கும்போது, கர்த்தாவே என் இருதய கண்களை திறந்துடலும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் வேத வசனத்தை வாசிப்பாராம். அவர் ஒரு பெரிய அரசர். அவரே அப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, அப்போ நம்மெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணணும் இல்லையா? ஆகவே இந்த வேதத்தை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துடலும். சரியா? அப்புறம் இந்த பைபிளில் எந்த பகுதியை வாசித்தாலும் சரி, இதுக்கு முன்னால் எழுதியிருக்கு, இதுக்கு பின்னால் எழுதியிருக்கு அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த பைபிள் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா உரைநடைகளில் இருக்கும், அப்புறம் கடித வாயிலாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, முழு பகுதியும் வாசித்து முடிச்சுட்டு தான் அதில் என்ன நான் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் பார்த்துக்குங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு உடனே மூடிடுவாங்க. எனக்கு அது வாக்கு தத்துவம்னு சொல்லுவாங்க. அது வச்சுக்கிடுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் முறையாக படித்தா தான் கற்றுக்கொள்ள முடியும். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த பைபிள் அவ்வளோ விலையேற பெற்றது பார்த்துக்குங்க. அதனால தான் இந்த பைபிளுக்காக மேரி ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன பிள்ளை 12 கிலோமீட்டர் தண்ணியில் நீந்தி அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட போய், ஐயா எனக்கு பைபிள் வேணும்னு கேட்குறாரு. அவர் பாஸ்டர் உள்ளவே தேடிட்டு, அம்மா ஒன்று தான் இருந்துச்சு, அதுவும் வாங்கிட்டு போயிட்டாங்களே, இப்போ இல்லையன்னு சொன்னோடனே அவள் அங்கேருந்து கதறி அழுகிறாவ. ஏன்னா 12 கிலோமீட்டர் நீச்சல் சுமந்தில் வந்த பிறகு எனக்கு பைபிள் கிடைக்கலையே. என் அன்புக்குரியவர்களே, அப்போ தான் அந்த பாஸ்டர் பிளான் பண்ணுறாராம், இனி வேதத்தை தேடி இப்படி யாரும் இப்படி அலையக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த நாட்களில் வேதாகமம் எல்லார் கையில் கிடைக்கிறக்கா பைபிள் சொசைட்டின்னு ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் அது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ராக்ஃபெல்லர் அப்படின்ற ஒருத்தர், இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். இவருக்கு தொழிலெலாம் இருக்குது, உலக அளவில் வளர்ந்து பெருகிட்டு போகிறாரு. ஆனால் திடீர்னு ஒரு வியாதி, 46 வயசு நீ செத்து போயிடுவேன்ட்டாங்க. ஏன்னா அந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. இது உலகத்தில் 1000 கோடியில் ஒரு ஆளுக்கு வரக்கூடிய வியாதி அப்படின்னு சொல்லி, கடைசியில் உயிரோடு வாழணும்னா இருட்டு அறையில் தான் இருக்கணும். இருட்டு அறையில் இருந்து சும்மா தலைமுடி கை காலெல்லாம் முரண்டாகி போச்சு. ஒரு நாள் பிள்ளைகளை கூப்பிட்டு, பிள்ளைகளை தொட்டு பேசணுன்னு விரும்புகிறாரு. பிள்ளைகள் ரூமுக்குள்ள வந்து ஐயோ பேய்ன்னு அலறி அடித்து ஓடிட்டாங்க. அப்போ தான் அவருடைய வக்கீலை கூப்பிட்டு சொல்கிறாரு, உலகிற்கு ஒளியாக இயேசு வந்தார், எல்லா ஜனங்களுடைய உள்ளத்திலையும் இந்த ஒளியாகிய வேத வசனத்தை ஏற்றி வைக்கணும். ஆகவே ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் சார்பில் நீங்கள் இந்த பைபிள் இலவசமாக இல்லைன்னா குறைந்த விலையில் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கொடுங்கன்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, இப்படி நல்ல காரியங்களை அவர் செய்துடைய விளைவு என்ன, 98 வயசு அவர் சாகும்போது பார்த்துங்க. அப்படின்னா என் அன்பானவர்களே, இந்த வேதத்தை யார் சுமக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் லிங்கன் 2nd டைம் பிரசிடெண்ட்டாக பொறுப்பெடுத்து பாராளுமன்றத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் சின்ன வயசில் இந்த பைபிளை படிக்கிறதுக்காக காட்டில் விறகு வெட்டி, அப்புறம் அந்த விறகை சுமந்து விற்று, அப்புறம் அதில் கிடச்ச கொஞ்சம் பணத்தில் தான் நான் அந்த பைபிள் சட்ட புஸ்தகம் இதெல்லாம் வாங்கி படித்தேன். ஆனால் இந்த பைபிளை லேர்ன் பண்ணுறதுக்காக 9 கிலோமீட்டர் தூரம், ஏன்னா சண்டே கிளாஸ்க்கு அங்கே போகிற 9 கிலோமீட்டர் போய் நான் படிப்பேன். சின்ன வயசில் இந்த வேதத்தை சுமந்ததுனால அன்னைக்கு எடுத்த தீர்மானம், வாழ்க்கையில் பொய் பேசக்கூடாது, அடுத்தவன் பணத்தை திருடக்கூடாது, உண்மையாக இருக்கணும், ஆனால் கடினமாக உழைக்கணும். எடுத்த அந்த தீர்மானத்தினுடைய விளைவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னைய 2nd டைம் இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கு.
அருமையானவர்களே, அவரை பற்றி நிறைய சாட்சிகள்லாம் சொல்லலாம், நேரம் போயிடும். ஆக இந்த வேதம் ஒரு மனிதனை தெய்வத்தை இந்த உலகத்தில் காட்டுவதற்காக, தெய்வ குழந்தையை, தெய்வ அன்பை, சுபாவத்தை காட்டுவதற்காக இந்த வேதம் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தாமஸ் ஆல்வா எடிசன்கிறவர் ஒரு பெரிய ஞானி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் இந்த கரண்டு, லைட்டு, பல்ப்லாம் கண்டுபிடிச்சார் இல்லையா? அவர் உலகத்தில் நீங்கள் கண்டுபிடிப்பு என்ன கண்டுபிடிப்பு பெருசு அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, உலகிலேயே நான் கண்டுபிடித்த மகாபெரிய கண்டுபிடிப்பு இந்த பரிசுத்த வேதம் அப்படிங்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, இந்த பைபிள் எனக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. அருமையானவர்களே, நம்மள எத்தனை பேர் இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, வாசிக்கும்போது எனக்கு இதில் என்ன ஆலோசனை இருக்குது, என்னை ஊக்கப்படுத்துறதுக்கு என்ன வார்த்தை இருக்குது அப்படின்னு நம்ம மனசில் இருக்கும் பார்த்துங்க அன்பானவர்களே. ஆகவே இந்த வேதத்தை வாசிக்கும்போது இது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மனத்தில் வைத்து ஆழமாக கூர்ந்து மீள் பார்வையோடு இந்த வேதத்தை படித்து உண்மைகளை அறிந்து இந்த உலகிற்கு நாம் அதை வெளிப்படுத்துவோம். அது மாத்திரமல்ல, தேவாலயம் போகிறோம் இல்லையா, இதுக்கு பைபிளில் சினகாகுன்னு எழுதியிருக்கோம். சினகாகுனாலே டீச்சிங் சென்டர், பயிற்சி கொடுக்குற இடம். அப்படின்னா ஜெபாலயத்துக்கு போகும்போது கட்டாயம் பைபிளோடு போகணும். பைபிளில் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற கவனித்து நோட்ஸ் எழுதணும். பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க நோட்ஸ் எழுதுவாங்க பார்த்திங்களா? இவ்விதமாக எழுதி பழகிட்டோன்னா வேதத்தை சிறப்பாக கற்று வாழ்வில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்து பிள்ளைகளுக்கும் தேவன் தந்தருள்வாராக. ஜெபிப்போம். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், என் இன்னல்கள் மறந்திடுவேன். இன்னல் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், என் இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம் தரும் எனக்கனந்த சந்தோஷம், தரும் எனக்கனந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சார்ந்திழைப்பாரிடுவேன். ஆம் பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து எங்களோடு கூட நீர் இன்றைக்கு பேசி கொண்டிருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாக, ஆண்டவரே, உடைந்து போய் கிடக்கிற நேரத்தில் எங்களை ஊக்குவிக்கிற வசனமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த வசனத்தை நாங்கள் தொடர்ந்து ஆசையாய் வாசிக்கவும் அதை பின்பற்றவும், இவருடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், போராட்டங்களுக்கும், கண்ணீருக்கும், துயரத்திற்கும் இங்கே இதில் பதில் எழுதி வைத்திருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து ஏற்றுக்கொள்வதற்கும் இரக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் எல்லாரோட பேசும். யார் யார் கண்ணீரோடு, நம்பிக்கை இல்லாதபடி, மனம் உடைந்து, வேதனையோடு, நான் தற்கொலை தான் எனக்கு வழின்னு சொல்லி ஆண்டவர் யாராயிலும் உடைந்து இந்த இடத்துல இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நீ பயப்படாதே மகனே, திகையாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று உம்முடைய வசனத்தினாலே, வார்த்தையினாலே அவரை தூக்கி நிறுத்தும். நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய பராமரிப்பு நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ.